ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா பீட் ரைட்டர்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த லிட்டரரி டேர்ம்ஸ். இவங்களை என்னன்னு நம்ம சொல்கிறோன்னா பீட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எ குரூப் ஆஃப் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் இந்த லேட் 1950s லெட் பை ஆலன் கின்ஸ்பர்க் அண்ட் த நாவலிஸ்ட் ஜாக் ஆரோ. இவங்க ரெண்டு பேரும் லீட் பண்ண ஒரு குரூப் தான் பீட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ட்ராப்ட் அவுட் ஆஃப் மிடில் கிளாஸ் சொசைட்டி இன் த சர்ச் ஆஃப் பீட்டிஃபிக் எசன்டசி த்ரூ ட்ரக்ஸ், செக்ஸ் அண்ட் ஜென் புத்திசம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ட்ராப்ட் அவுட் ஆஃப் மிடில் கிளாஸ் சொசைட்டி. அதாவது மிடில் கிளாஸ் சொசைட்டியை நம்மளை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் சொசைட்டினா என்னன்னு சொல்கிறோன்னா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும், படிக்கணும், அதுக்கப்புறமேட்டு பெரிய பையனான பிறகு ஒரு வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும், அகெயின் மேரேஜ். இதுதான் மிடில் கிளாஸ் சொசைட்டியோட இது. பட் இவங்க எதை வலியுறுத்தியிருக்காங்க, எதுக்காக போராடிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், ட்ராப்ட் அவுட் ஆஃப் மிடில் கிளாஸ் சொசைட்டி. அதை பண்ணாமல் எங்களுக்கு என்ன என்ஜாய்மெண்ட்டோ, அதாவது ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம், செக்ஷுவலாக இருக்குன்னா செக்ஷுவலாக எடுத்துக்கலாம், ஜென் புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொன்னது யாருன்னா பீட் ரைட்டர்ஸ். இதுக்காக தான் குரூப் ஆஃப் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் லேட் 1950s உருவாயிருக்காங்க. யாருன்னா ஆலன் கின்ஸ்பர்க், நாவலிஸ்ட் ஜாக் ஆரோ. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதை ஒர்க்கில் அவங்களோட ஒர்க்லேயும் காமிச்சிருக்காங்க. என்னென்ன ஒர்க்னா கின்ஸ்பர்க் ஹவுல் 1956, கேரோக் ஆன் தி ரோடு 1957, ஜார்ஜ் கேர்சோ கேஸ்லின் 1958, கேரி ஜிண்டர் ரிப்ரப் 1959, வில்லியம் எஸ் பரோ த நாக்டு லஞ்ச் 1959. நாக்டு லஞ்ச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஒர்க். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஆன் சாட்டர்ஸோட த போர்ட்டபிள் பீட் ரீடர் 1992. தேங்க்ஸ் டு ஆல்.